What is the best example of paradigm shift in education due to ICT? Shift. Okay. அப்போ டியூ டு ஐசிடி எஜுகேஷன்ல ஒரு பெரிய மாறுதல் இருக்கு. இதனால ப்ரொவைடிங் விர்ச்சுவல் லேர்னிங் என்வாயர்மெண்ட் ஃபார் பிரைமரி லெவல், ஈக்குவல் யூசஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் டீச்சிங், shift from teachers centric continuous use of technology in the classroom. Continuous use of technology in the classroom. Option C, sir. C. 3, sir. Shift from teacher. அப்போ இது வந்து என்ன ஆகுது, டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச் டு ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச். அப்போ என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஐசிடி வச்சு நடத்தும் போது அவன் எல்லா கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். ஓகே. அப்போ வந்து ஆசிரியர் அனுப்பி வந்து லெக்சர் மொத்தம் என்ன, அது வந்து டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச்சா இருக்கும். ஆசிரியர் மட்டும் வந்து கிளாஸ்ல அப்படியே பாடம் எடுத்துட்டே இருப்பாங்க, அங்க ஸ்டூடெண்ட்ஸ் அது பாட்டுக்கு அப்படியே ஒரு வாயை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அது என்ன, டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச். ஆனா இங்க ஐசிடியில இப்போ என்ன பண்ணுவாங்க, இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஒரு டாபிக் நடத்துறாங்கன்னா அதுக்கான அந்த ஸ்லைட்ல படம் வைக்கலாம், இல்லைன்னா 3D இமேஜ் வைக்கலாம். ஓகே. அப்போ அதுல வந்து ஒவ்வொரு விதமான இது பண்ணும்போது அங்க வந்து எங்கேயும் போகுது. அப்போ ஆசிரியர்ல இருந்து அங்க என்ன செய்யுது, மாணவருக்கு அது போகுது, மாணவர் மைய அப்ரோச்சுக்கு அது மூவ் ஆகுது. The purpose of ICT use in education is to attract students, make teaching interesting, optimize learning outcomes, promote technology culture in teaching. Fourth option, sir. Option 2. Option 2, sir. Third, sir. Option 3. Optimize learning outcomes. எல்லாமே மேக்சிமம் எதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம், அந்த அந்த அதாவது அந்த என்ன சொல்றது, கற்றல் கற்பித்தல் வந்து நிறைவு பெற்றதா அப்படிங்கிறது தான். அதை வந்து நமக்கு செக் பண்ண போறோம். இந்த ஐசிடி யூஸ் பண்ணும்போது அவுட்கம்ஸ் மாறுதா அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான பர்பஸ். The objective of ICT is establishment of smart schools to increase the capacity of teacher, both 1 and 2, not the other. Both 1 and 2. Okay, both 1 and 2. Establishment of smart schools to increase the capacity of teachers. The following sets of free software tools are suitable for ICT-based education as well as an open source. இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து நமக்கு இங்க அவைலபிளா இருக்குது. அதே போல இது வந்து ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்குது. யாருனாலும் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டூல்ஸ், சாஃப்ட்வேர் டூல்ஸ், இது எல்லாமே லாங்குவேஜ் டூல்ஸ். இது எல்லாமே லாங்குவேஜ் டூல்ஸ், ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய டூல்ஸ். நீங்க இப்போ உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கைலேப், ஹவுஸ்டாக், பிஹெச்பி அண்ட் லேட்டெக்ஸ். இது எல்லாமே ஓப்பனா எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கும். யாருனாலும் என்ன பண்ணிக்கலாம், இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் டூல்ஸ். இந்த ரைட்டிங் சொல்லுவாங்கல்ல, கம்ப்யூட்டர் இப்போ சி சொல்லுவாங்க, C++ சொல்லுவாங்கல்ல, அதே போல இதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். ஸ்கைலேப், ஹவுஸ்டாக், PHP and LaTeX. A 21st century teacher should have an edge over conventional teacher. அப்போ 21st century டீச்சர் எப்படி இருக்கணும், கன்வென்ஷனல் டீச்சர்ல இருந்துட்டு மாறி ஒரு ஐசிடிலாம் தெரிஞ்ச டீச்சராக இருக்கணும். இப்போ எப்படி இருக்கணும் பாருங்க. டீச்சர்ஸ் should be familiar with ICT life skills, international themes, effective communication, ICT, the authority on subject source of learning, abilities to engage children to use ICT skills, life skills, international themes to learn on their own. Option 4, sir. Option 4, sir. Option 4, sir. Option 4. Use of educational technology is advantageous over many other methods because it allows time for thinking, it provides wider range of sensory involvement, it allows proper guidance, it provides scope for understanding. Many Two, sir. Scope of understanding. Second one, sir. Option 2, sir. Two. Option Second one. Option 2. It provides a wide range of sensory involvement. அவன் இந்த ஐசிடி வச்சு நடத்தும் போது அவன் வந்து எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணுவான். கண்ணை வச்சு யூஸ் பண்ணுவான், காதை வச்சு யூஸ் பண்ணுவான், எழுதுவான், சரிங்களா. இப்போ சம்டைம்ஸ் நடக்கலாம், ரோல் பிளேயிங் சிமுலேஷன்லாம் நடந்து போய் நினைச்சுவான், ஆக்ட் பண்ணி காமிப்பான். அப்போ இது வந்துட்டு
wide range of sensory involvement. The main advantage of using ICT resources for teaching of topic atoms and molecules could be to help in discussing information, breaking the monotony of class, visualizing microscopic phenomena, reduce teaching burden. Option 3, sir. Visualizing microscopic phenomena. Yes, very good. Visualizing microscopic phenomena. Atoms and molecules என்ன படிக்கலாம் நம்ம இமேஜின் பண்ண முடியாது. அப்ப ஆசிரியர் வந்து டீச் பண்றாரு, அப்ப ஆட்டம்ஸ் இப்படி ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னே தெரியாது. அப்போ இந்த அவனுக்கு வந்து பிக்சரா 3D பிக்சரா அவனுக்கு எடுத்து காமிக்கும் போது அவன் பண்ணிருப்பான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். அதான் விசுவலைசிங் மைக்ரோஸ்கோபிக் phenomena. Emotional adjustment of student is effective in personality formation, class teaching, discipline, all of the above. Emotional all of the above. All of the above. Blackboard can be included in which group of teaching aids? Option D, sir. Option இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன தரேன், இது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் நினைச்சு அட்டன் பண்ணி பாருங்க. அந்த ஐசிடியில கொஞ்சம் ரிமைனிங்ஸ் கொஞ்சம் இருக்கு, நம்ம பார்த்தோம். அப்ப ஐசிடி இன் டீச்சர் எஜுகேஷன். அப்ப இதுல why do we need ICT? ICT நமக்கு எதுக்கு வேணும்? The face of classroom is change. இப்போ வந்து கிளாஸ் ரூம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட்ல வந்து பிளாக் போர்ட் மட்டும் தான் இருந்தது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி இப்போ வந்து ஸ்மார்ட் கிளாஸ் வந்துச்சு. இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த ஸ்மார்ட் கிளாஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, இதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் யூஸ் பண்ணலாம், 3D யூஸ் பண்ணலாம், வீடியோ யூடியூப் வீடியோ போட்டு காமிக்கலாம், அது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அவைலபிலிட்டி நிறைய இருக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணா நல்லா நினைச்சலாம், ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ the teacher should prepare to keep up with technology utility in the class. அப்போ இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, டீச்சர்ஸும் அந்த டெக்னாலஜிக்கு தகுந்தாப்புல அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளாஸ் ரூம் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றது அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ICT is not only an essential tool for teachers in their day-to-day work, but also offers some opportunities for their own professional development. அவங்களுடைய ஓன் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த ஐசிடி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. கன்வென்ஷனல் டீச்சிங் என்ன பண்ணுவாங்க, most of the time is consumed for the input output and less time left for the process. அப்போ கன்வென்ஷன்ல ஒரு பாடத்தை நடத்துவாங்க, அப்ப நடத்தி அவங்க நடத்துறதுக்கு இன்புட், அதுக்கப்புறமா அதுல வந்து கேள்வி கேட்டு டெஸ்ட் வச்சு அது வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்போ கொஞ்சம் டைம் தான் நடத்துறதுக்கு, கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும். பாதி பாடங்களை நடத்த முடியாது. இங்க அப்படி கிடையாது, கண்டென்ட் வந்து ஈஸியா நடந்துடலாம், கொடுத்துட்டு போயிடலாம். பட் டைம் வந்து இங்க ரிடியூஸ் ஆகும். But in teaching with input and output, time is reduced and the process time is increased. பாடம் நடத்தக்கூடிய டைம் என்ன அதிகப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இந்த ஆன்லைன் டீச்சிங், அதாவது யூசிங் ICT. When the process time is increased, time of students activities, discussion, correlation with other subjects, brainstorming and learning etc. will increase. அவன் ஈஸியா பாடத்தை நடத்தி முடிச்சிடலாம், அப்படிதானே? அப்போ கண்டென்ட் கொடுக்கறதுக்கு டைம் ஆகாது. இப்ப நான் இதை வந்து நான் இப்போ எழுதி உங்களுக்கு நான் காமிச்சேன் அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம இந்த சிலபஸ் நம்மளால முடிக்கவே முடியாது. போர்டு நான் எழுதிட்டே இருக்கேன், நீங்க வந்து காப்பி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஆச்சுன்னா நம்மளால இந்த சிலபஸை முடிக்கவே முடியும். இப்போ உங்களுக்கு நான் கண்டென்ட் கொடுத்துட்டேன், ஈஸியான பண்ணிட்டு போயிடலாம், நீங்க கண்டென்ட்டை பத்தி நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க. அப்போ என்ன ஆகுது, கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் வந்து நிறைய கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் டைம் இஸ் இன்க்ரீஸ், டைம் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டிஸ், டிஸ்கஷன் நம்ம பண்ணுறோம், கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் பண்றோம், correlation with other subjects, brainstorming and learning, இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இதனால யூசிங் வித் அதாவது டீச்சிங் வித் ICT. அந்த அப்ரோச்சஸ் ஆஃப் ICT, இதுல 3 அப்ரோச்சஸ் இருக்குது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் அப்ரோச், என்ஹான்ஸ்மெண்ட் அப்ரோச், அடுத்தது காம்ப்ளிமெண்டரி அப்ரோச். இப்போ இன்டெகிரேட்டட் என்னன்னு பாருங்க. This aims at planning the use of ICT within the subject to enhance particular concept and skills and improve pupils' achievement. அப்போ இன்டெகிரேஷன் என்ன, எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும். அப்போ இந்த ICT எல்லாம் யூஸ் பண்ணி மொத்தமா யூஸ் பண்ணி within the subject to enhance particular concept. பர்டிகுலர் கான்செப்டுக்கு
இந்த ஐசிடி மூலமா நல்ல கண்டென்ட் ரெடி பண்ணி, அதாவது பீப்புள்ஸ் அச்சீவ்மெண்ட் என்ன, அவன் நல்லா புரியணும், அவன் தான் அதோட அச்சீவ்மெண்ட். நல்ல மார்க் நடத்தக்கூடிய பாடத்தை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸாம் நல்ல மார்க், அதுதான் வந்து பீப்புள்ஸோட அச்சீவ்மெண்ட். அப்போ அதுக்கு இது என்ன செய்யுது, என்ஹான்ஸ். அப்போ இந்த ஐசிடி வச்சு என்ன பண்ணிக்கிடலாம், அந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவுக்குள்ள வந்து நீங்க வந்து கண்டென்ட் கொடுக்க முடியுமோ உள்ள இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதான் இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச். அடுத்து என்ஹான்ஸ்மெண்ட் அப்ரோச். திஸ் ஃபோக்கஸ் ஆன் த யூஸ் ஆஃப் an ICT resource will enhance the existing subject matter through some aspects of lessons and tasks. அப்போ பாருங்க, இந்த யூசிங் an எலக்ட்ரானிக் ஒயிட் போர்டு, எலக்ட்ரானிக் ஒயிட் போர்டை யூஸ் பண்ணி அவனுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக்கை அவனுக்கு நடத்தி காட்டலாம். அடுத்தது காம்ப்ளிமெண்டரி அப்ரோச். அப்போ இங்க என்ன, திஸ் எய்ம்ஸ் அட் யூசிங் an ICT resource to empower the students learning. இப்போ இங்க ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்கை இன்னும் கொஞ்சம் எம்பவர் பண்ணும். எக்ஸாம்பிள், இப்போ கிளாஸ் ஒர்க்கு நீங்க என்ன செய்யலாம், அவன்கிட்ட வந்து நீங்க கொடுத்து கையால் எழுதுறதுக்கு பதிலாக இந்த கூகுள் ஃபார்ம் மூலமாகவோ இல்லைன்னா வேற ஏதாவது எலக்ட்ரானிக் மூலமாகவோ என்ன செய்யலாம் கொடுக்கலாம் பாருங்க. ஆர் பை சென்டிங் ஹோம்ஒர்க் பை இமெயில் டு த டீச்சர் ஃப்ரம் ஹோம். அப்போ அது நோட்டில் எழுதாம இமெயில் மூலமாக என்ன செய்யலாம் அனுப்பிவிடலாம். இப்போ ஆசிரியர் இமெயில் மூலமாக அதை கரெக்ஷன் பண்ணலாம். அப்போ அந்த எம்பவர் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்கை இந்த ஐசிடி மூலமா இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இதில் 3 அப்ரோச் ஐசிடியில்: இன்டகிரேட்டட் அப்ரோச், என்ஹான்ஸ்மெண்ட், காம்ப்ளிமெண்டரி அப்ரோச். அப்போ அடுத்தது பாருங்க, டு எஃபெக்டிவ்லி ஹார்னஸ் த பவர் ஆஃப் த நியூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் டு இம்ப்ரூவ் லேர்னிங், த ஃபாலோவிங் எசென்சியல் கண்டிஷன் மஸ்ட் பி மெட். இது எல்லாம் நமக்கு வேணும். அதாவது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், எஃபெக்டிவ் லேர்னிங் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா என்ன நமக்கு வேணும்? ஸ்டூடெண்ட் டீச்சர் மஸ்ட் ஹேவ் sufficient access to digital technologies. அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கணும், அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கணும். in their classrooms, schools and teacher education institution. இந்த இடங்கள்ல இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், sufficient access to digital technologies, முக்கியமா இன்டர்நெட் தேவை. இன்டர்நெட் in their classroom, ஸ்கூல்ல இருக்கணும். அதே மாதிரி டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்டர்நெட் இருந்து என்ன பண்ணிருந்தா இந்த மாதிரி ஐசிடியை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹை குவாலிட்டி, மீனிங்ஃபுல் அண்ட் கல்ச்சுரல் ரெஸ்பான்சிவ் டிஜிட்டல் கண்டென்ட் மஸ்ட் பி அவைலபிள் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். அப்போ நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும்னா இந்த ஹை குவாலிட்டி, அதே போல மீனிங்ஃபுல் அண்ட் கல்ச்சுரல் ரெஸ்பான்சிவ் டிஜிட்டல் கண்டென்ட்ஸ் அவைலபிளா இருக்கணும் டீச்சர்ஸ்க்கு அண்ட் லேர்னர்ஸ். அப்போதான் இது என்ன செய்யும், நல்லா ஃபுல்ஃபில் ஆகும். டீச்சர் மஸ்ட் ஹேவ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் டு யூஸ் த நியூ டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ். இப்போ டீச்சர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த நாலேஜ் இருக்கும், எந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது. அப்போ நிறைய ஸ்கூலில் வந்து இந்த ஒயிட் போர்டு இருக்கும், அதுக்கப்புறமா இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் நடத்துறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆனால் அந்த ஆசிரியருக்கு தெரியாது, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரியாது. இப்போ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சாதான் அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தி காட்ட முடியும். இப்போ தெரியாமல் நடத்தி காட்ட முடியும். அப்போ என்ன செய்யணும், டீச்சர்ஸ் மஸ்ட் ஹேவ் த நாலேஜ் and skills to use the new digital tools and resources to help all students achieve high academic standards. நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணா இந்த மாதிரி ஐசிடியை யூஸ்